எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பொசிஷன் கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அண்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,04,286 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த சப்ளை ஏரியாவில் வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இருக்க மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் நம்மளுக்கு 100 BTC நம்மளுக்கு வந்து 100K வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா BTC அதுக்கேற்ற மாதிரி அங்கேருந்து கரெக்டாக இந்த கேண்டல்லேருந்து ஓகேங்களா, இங்கேருந்து திரும்பி 100Kவை ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 100K ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளைவும் நம்ம வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,06,000 $1,03,000 சரிங்களா? ஸோ இந்த சப்ளைவும் நம்ம வரைஞ்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி காலையில் நான் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன் டெலகிராமில். ஸோ என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கொடுக்குற சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற அந்த சப்ளை ஏரியாலையோ சரி இல்லைனா டிமாண்ட் ஏரியாலும் சரி, சப்ளை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஓகேங்களா? அதேமாதிரி டிமாண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹால்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த ஏரியாவை நம்ம கொடுக்குறது. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், ப்ரைஸு கரெக்டாக இங்கேருந்து பம்ப் ஆன ப்ரைஸு கரெக்டாக பாருங்கள் அந்த ஏரியாவில் தான் வந்து நிற்கிறான். ஓகேங்களா? ஸோ அதுவும் பாருங்கள் நல்லா ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிறான். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் வந்தவனால இதை ஏன் உடைக்க முடியல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த ஏரியாவோட ப்ரைஸ் வந்து நிற்குது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மூமெண்ட்டு கிடைக்கணும். என்ன மூமெண்ட் வருதுன்றது நம்ம பார்க்கணும். இன்கேஸ் ப்ரைஸ் டாப் ஆகுனா கீழே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது, ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா இருக்குது. 92,000லேருந்து 91,000 ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், பாதியிலே இந்த தொழு வந்துட்டு கூட இதை உடச்சிட்டு போகலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை என்ன மாதிரி அவன் வந்து உடைக்கிறானோ இல்லைனா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணான்றது பார்த்து தான் நாம் அடுத்த கட்ட மூவுக்கு போக முடியும் BTCயை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ BTCயை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் இருக்குது. இந்த கன்சல்டேட் உடஞ்ச பிறகு நம்ம வந்து அடுத்து என்ன லெவல்ன்றது நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு BTC டாமினன்ஸ். சரிங்களா? BTC டாமினன்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போங்க. ஓகேங்களா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் சொல்கிறது வீக்லிலேயே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BTC டாமினன்ஸ் ரெடி டு பிக் மெகா கிராஷ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு BTC டாமினன்ஸ் குறிக்குது. சரிங்களா? ஸோ அப்போ BTC டாமினன்ஸ் கீழே இறங்குதுன்னா என்ன நடக்கும்? ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுக்கு தான் நம்ம வந்து பல நாளாக பல வருடங்களாக எதிர்பார்த்துன்னு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BTC டாமினன்ஸ் கிராஷ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த BTC டாமினன்ஸ் கிராஷ் ஆகிற அதே நேரத்தில் BTC டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு கன்சல்டேட்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு குட் சைன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்மளுக்கு இத்தீரியமும் இந்த பக்கம் பம்ப் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சகல அம்சமும் பக்காவாக இருக்குதுயா. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இதில் வந்து எல்லா அம்சமும் நம்மளுக்கு பக்காவாக பொருந்தி வந்திருக்கு. இந்த ஆல்ட் சீசன் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ BTC டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஷ் வந்து பெருசாக அப்படியே கீழே விழுவான். பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்தால் சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஆனால் இது என்ன நடக்கலாம் பார்த்தீங்கன்னா, கீழே வரும். ஆனால் ஒரு இடத்துல வந்து சின்னதாக கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் கீழே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி நடக்குதுன்றது. பட் ஆனால் என்னென்னா ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ட் சீசன் இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கடைசி கட்டமானதாக, அதாவது இந்த ஏரியா கிராஷ் ஆகி வரும்போது தான். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ 6250க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? 6350க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்மளுக்கு வீக்லி கேண்டலே எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6315, அதாவது 6350க்கு கீழேயே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது பக்காவான ஒரு ஆல்ட் சீசன் தான். இது பக்காவான ஒரு கிராஷ் தான், மிகப்பெரிய கிராஷாக வரப்போகுது இந்த டாமினன்ஸ். ஓகேங்களா?
ஸோ ஒரு பெரிய பம்பெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 56% ஓகேங்களா. இது 56% கூட கிடையாது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேட் மோட் போயிட்டு திரும்பவும் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்க பாருங்கள். இந்த ரெண்டாவது ட்ராப்பில் தான் பெரிய பெரிய பம்பெல்லாம் நடக்கும் ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டுக்கான எண்டிங் பீரியடில் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ புல் மார்க்கெட்டுக்கான எண்டிங் பீரியடில் வந்திருக்கோம். இன்னொரு மிஞ்சி போனால் 3 to 4 மந்த் தான் ஓகேங்களா. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த் தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஆல்ட்டு காயின் வந்து டாப் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பீரியடில் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டுக்கான பிளானை நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈதீரியம். ஸோ ஈதீரியமை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈதீரியம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ டாமினன்ஸ் கீழே இறங்கும்போது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், டாமினன்ஸ் கீழே இறங்குற ஸ்பீடை விட ஈதீரியம் வந்து மேலே போகிற ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆல்ட் சீசனை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுதான்றது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி கேண்டலும் ஸ்டில் நவ் ஓகேங்களா நல்ல ஒரு புல்லிஷ் லைனில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும்னா இந்த ஃபார்மேஷன் இருக்குது தெரியுங்களா, இந்த ஃபார்மேஷன் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா குட்டி கேண்டலாக இருக்கும் ஓகேங்களா. இப்போயோ பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமான கேண்டலாக இப்போ பார்க்கறதுக்கு தெரியுது. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது குட்டி கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த பீரியடில் இது பெருசாக வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இதுவும் இந்த ஏரியாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தூரம் ஹை போகும் ஏது போகுன்றதெல்லாம் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிசி வந்து கன்சல்டேட்டில் இருக்குது, ஈதீரியம் வந்து கொஞ்சம் பம்ப் ஆகிருக்கு சரிங்களா. டாமினன்ஸ் வந்து நல்லாவே டம்ப் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்காவான ஒரு புல்லிஷ்கான சென்டிமெண்ட் ஆல்ட் சீசனுக்கான சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆல்ட் காயின்ஸ் ஓகேங்களா. ஆல்ட் காயின் நிறைய பேர் வந்து ஆல்ட் காயின் வந்து ஹோல்டு பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆல்ட் காயின் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா ஒரு சின்ன குரூப் மாதிரி ஆரம்பிச்சு ஓகேங்களா, பெய்டு தான். ஸோ பெய்டு குரூப் மாதிரி சின்னதாக ஒரு ஆரம்பித்து அதில் இப்போ உங்களுக்குன்னு சில ஆல்ட் காயின்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆல்ட் காயின்ஸை பற்றி நம்ம வந்து என்னென்னா வாரம் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி போயின்னு இருக்குன்றது நாம் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இந்த பெய்டு குரூப் இது வந்து பெய்டு குரூப் தான். ஸோ இதோட இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு வந்து இதில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இது வந்து முழுக்க இது வந்து பெய்டு குரூப் தான் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ ஜாயினிங் பார்த்தீங்கன்னா May 15th June 15th வரைக்கும் தான் ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து நான் யாரையுமே ஆட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கான ஆல்ட் சீசன் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதம் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் மந்த் வரைக்கும் நான் வந்து கைட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ என்ன கைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸை பற்றி ஓகேங்களா, அந்த நீங்கள் ஹோல்டு பண்ணுற ஆல்ட் காயின்ஸை வச்சு பற்றி மட்டும் எடுத்து அதில் வந்து நம்ம தனியாக வந்து வீடியோ பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஒரு வீடியோ பண்ணி கொடுக்குறது, இல்லைனா வந்து உங்களை மட்டும் வந்து என்னென்னா லைவ் மாதிரி வச்சு உங்களுக்கு மட்டும் வந்து தனியாக வந்து என்னென்னா அந்தந்த ஆல்ட் காயின் வந்து அந்த வீக்கில் என்னென்ன பர்ஃபார்ம், இப்போ இந்த வீக் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வீக்கில் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த வீக்கில் எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம பார்ப்போம். சப்போஸ் இன்கேஸ் எனக்கு எதாவது டாப் அவுட் ஆகிற மாதிரியோ எல்லாம் நல்லா ஒரு ஹை வந்திருக்க மாதிரியோ தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்லுவேன்னா அந்த இடத்துல வந்து இல்லை இந்த ஏரியா வந்து ஒரு டாப் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறதுனா எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து என்னோடய சஜஷன் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து முழுக்க வந்து என்னுடைய சஜஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக பர்டிகுலராக, அதாவது யார் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தனியாக அந்த பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு மட்டும் நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸு செல்லர்ஸு 2 பேர் இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஒருத்தர் பை பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் செல் பண்ணணும், ஒருத்தர் செல் பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் பை பண்ணணும்.
நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். எல்லாருக்குமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு தான் ஆசை, ஓகேங்களா? பட் ஆனால் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக ஆவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக, அதாவது ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல செல் பண்ணணும். நீங்கள் செல் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க இன்னொருத்தர் வந்து வாங்கணும், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் இருக்கிற வந்து வாங்கணும். அப்போது நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் செல் பண்ண பிறகு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஆனால் அவர் பை பண்ண பிறகு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அவர் லாஸ் ஆகிடுவார். அப்போ என்னென்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னா இன்னொருத்தர் வந்து லாஸ் ஆகணும். இதுதான் இதோட மறைமுகமான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அப்போ எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும், சரிங்களா? மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்கவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்துடுவாங்க. பட் ஐடியா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோமோ மூளை வந்து மாட்டிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, நான் எல்லாருமே வந்து என்னால் கைட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு பெய்டு குரூப் மாதிரி ஆரம்பிச்சு, இந்த குரூப் பார்த்தீங்கன்னா மே 15லேருந்து ஜூன் 15 இருக்குதாங்க, ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 month இருக்குதா உள்ளே நான் வந்து மெம்பர்ஸை வந்து அலோவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஏன்னா ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ட் சீசன் ரன்னிங்கில் இருக்கும், டாப் அவுட் ஆகிற ஸ்டேஜில் வந்துடும், ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு மட்டுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த அவங்க என்னென்ன காயின்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த காயின்ஸை வச்சு நான் அனலைசிஸ் பண்ணி நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இது ஓப்பனில் பண்ணேன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து நிறைய காயின்ஸ் நான் லைவில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் சொல்கிறீங்க, என்னால் வந்து டக்குன்னு எது சொல்ல முடியல, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், ப்ரோ என்கிட்ட இருக்க ஆல்ட் காயின்ஸ் இது மாதிரி இருக்குது ப்ரோ, இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் இது பண்ணி தரீங்களா? ஸோ நான் ஒரு சம் பர்சன்டேஜ் அதுமாதிரி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை யோசிக்கும் போது தான் ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஸோ ஓகே இதை வந்து நம்ம வந்து யூடியூப்லேயே சொல்லலாம். ஸோ யாராவது விருப்பப்படுறவங்க, ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னது பெய்டு தான். ஸோ விருப்பப்படுறவங்க வாங்க, ஓகேங்களா? இது நான் உங்கள் எதுவுமே வந்து கட்டாயப்படுத்தியோ இல்லைனா இது வந்தால் தான் நீங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. நான் பொதுவாக யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயினை பற்றி பேச மாட்டேன், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இதுமாதிரி விருப்பப்பட்டு வரீங்கன்னா உங்களோட ஆல்ட் காயின்ஸை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கு வந்து என்னவோ அது நான் பண்ணுவோம். ஆல்ட் காயின் தனியாக எடுத்து நம்ம வந்து வீக்லி வந்து உட்காந்து அனாலிசிஸ் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு இது என்ன இருந்தது நான் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா அந்த டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுலேருந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரில் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு ஆடு மாதிரி வந்து நான் என்னோடய கோர்ஸுக்கான ஆடு நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய ஆடு மாதிரி இது வந்து ஓகேங்களா? இது ஒரே ஒரு மாதம் மட்டும் தான் இந்த சர்வீஸு. ஆடு மாதிரி நான் வந்து என் டெலகிராம் சேனலில் வந்து நான் போடுறேன். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து என்னை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்னை வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.